தினம் ஒரு பார்வையில நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை பத்தி பார்த்துட்டு வரோங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து 3/7/2026 அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சுங்க. ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சுங்க. ஸோ ஃப்ரைடே முடிஞ்சுன்னா அப்ப நமக்கு வந்து இனி நெக்ஸ்ட் மண்டே 6/7 நமக்கு வந்து 26ங்க. ஸோ அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கணுங்க. ஸோ நம்ம இந்த தினம் ஒரு பார்வையில சார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்ல ப்ரீவியஸ் என்ன நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சார்ட் ட்ரேடிங்கையும் ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்துட்டு வரோங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நமக்கு இந்த நாளைக்கு மண்டே நமக்கு ஃபர்ஸ்ட் டே இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எப்போவுமே நம்ம வந்து டெய்லி கேண்டில் பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வீக்லி கேண்டில் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக்ல அந்த கேண்டில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும் தானே. ஸோ அப்படி அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டிலாக இருக்குங்க. ஸோ நல்லா கீழே ஓப்பன் பண்ணி நல்லா மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரீன் பயாஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் வீக் ஓடி லோவை எடுக்கல, அதுக்கு மேலே கையை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த வீக் நமக்கு என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் டேல ஸ்டார்ட் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து இந்த ஈக்குவலாக ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஒரு 50% கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அட்டமட்டு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒருவேளை கீழே கேப் டவுன்லேயே ஒரு 50% ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அட்டமட்டு இருக்குங்க. ஒருவேளை ஹையர் கை ஃபார்மேஷனில் மேலே போனாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஃபுல்லி சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் நிப்டி வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வீக்லியில் வந்து மார்க்கெட் வந்து இந்த பயாஸில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கி டெய்லி பயாஸ்க்கு வந்துருவோங்க. சரிங்களா? ஏன்னா டெய்லி பயாஸ் தான் நமக்கு வந்து இன்ட்ராடேக்கு நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம இப்போ என்ன பார்த்தோம், நல்லா பார்த்துடுங்க. வீக்லியில் வந்து மார்க்கெட் வந்து கிரீன்ல இருக்கிற கண்டிஷன்னால மார்க்கெட் வந்து ஸோ ஒரு 50% கீழே வந்துட்டு மேலே போலாங்கிற கான்செப்ட்ல இருந்தோம். அப்போ பார்த்துடுங்க இந்த வீக் இந்த எஸ்டர்டே லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்ல என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க மார்க்கெட் வந்து நிப்டி இப்போ நம்ம எங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம் 24,270ங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எங்கன்னா நமக்கு 24,175ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணி அந்த க்ளோஸுக்கு மேலே அந்த அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து மேலே, ஆனால் அந்த ஓப்பன் பிரைஸுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ரெட் கேண்டில் கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த க்ளோஸ் வந்து மேலே ஓப்பன் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க. இது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி மார்க்கெட்டில் காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டில் ஒரு ரெட் கேண்டில் போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் என்ன நமக்கு வந்து ப்ரீவியஸாக 2 பையிங் சோனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம டெய்லி பேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அன்னைக்கு, இந்த கேண்டில்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு சோனுக்கு மேல இருக்கும், இந்த ஹைக்கு மேல இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நமக்கு இங்க இருந்து ஓபன் பண்ணா, இந்த இடத்துல இருந்து ஓபன் பண்ணா மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேல போயிட்டு போற மார்க்கெட் கண்டிப்பா அந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் போகாம கீழ வந்துச்சுன்னா கேப்ப ஃபுல் பண்ணதுக்கு வருவாங்க. சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போயிட்டுனா கண்டிப்பா கீழ வரமாட்டாங்கங்க. மார்க்கெட்டுக்கு புதுசா ஹையர் ஹை வச்சு போயிருவாங்க. என்னன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பிரேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல மார்க்கெட் நிக்கிறோம். சரிங்களா? அப்ப மார்க்கெட் மினிமம் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து லோயர் லோ வச்சா மட்டும் தான் கேப் ஃபுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரெட் கேண்டிலுக்கு நமக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ரெட் கேண்டிலுக்கு நமக்கு ரெட் கேண்டில் இருந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஃபுல் பேக்குக்கு மேல போகணுங்க. அந்த போற மேல மேல போற ஃபுல் பேக்கு அந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் கட் பண்ணி மேல போயிட்டுனா அவங்கள வந்து ஹையர் கையில போயிருவாங்க. என்ன ரீசனுக்குன்னா மார்க்கெட் ஒரு சோனுக்கு மேல இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த பேட்டர்ன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம ரெட் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் ஒருவேளை இங்க கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம் மார்க்கெட் ஒரு 50% ஃபுல் பேக் போச்சுன்னா இங்க இருந்து கீழே தான் வருங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இந்த இடத்துக்கு மேல இருக்கிறதுனால நமக்கு ப்ராபபிலிட்டி மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் பண்ணி இந்த கேப்ல இருந்து கூட மார்க்கெட் மேல பவுன்ஸ் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த சோன் வந்து அப்படி இருக்குங்க. மார்க்கெட் இதுக்கு மேல ஓப்பன் பண்ணா அது நமக்கு வேற சினாரியோ. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இந்த சோன்ல இப்படி இருக்கிறப்போ உள்ள 50%ல ஓப்பன் பண்றப்போ இந்த 50% ஓப்பன் பண்றப்ப ப்ரீவியஸா அந்த இடத்துல 5 மினிட்ஸ்ல இருக்க ஹைக்கு மேல ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு வைங்களா, மறுபடியும் இந்த லோவை எடுத்துட்டு மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்ப நான் என்னெல்லாம் சொன்னேங்கிறத வந்து கண்டிப்பா ரிப்பீட் பண்ணி பாருங்க. இதுக்கு தாங்க மண்டேல மார்க்கெட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் மண்டே வந்து வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அது போக நம்ம வந்து ட்ரெண்ட் நம்ம எப்பவும் பேசிட்டு இருப்போங்க. ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்டில் நம்ம டெய்லி டைம் பிரைஸ்லயோ எல்லா டைம் பிரேமே நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஹையை கட் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் இந்த இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு கிரீன் கேண்டில் சென்டிமெண்டா இருந்தா நமக்கு மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து மேலே போயிருவாங்கங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்தோம். இது இல்லாம நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் நம்ம வீடியோ ரெகுலரா பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. இந்த 3 ரெட் கேண்டில் அட்லீஸ்ட் 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து டெய்ல வந்து வின் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாருங்க அதே மாதிரி நடந்திருக்கு பாருங்க. அப்போ வந்து ஒரு 2 கிரீன் கேண்டில் போட்டுட்டு 3வது மார்க்கெட் கண்டிப்பா அதுக்கு மேல போய் ட்ரேட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்க, திரும்ப இந்த சோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சோன்ல மார்க்கெட் வந்துச்சுன்னா நமக்கு இங்க இருந்து 24,600 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா இந்த வீக்ல நம்ம வந்து இங்க ஒரு பை பண்ணலாங்க ஸ்ட்ராங்கா. ஏன்னா நமக்கு இந்த ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த பேட்டர்ன் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணா நமக்கு இதுக்கான டார்கெட் இங்க கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீக் நமக்கு வந்து
ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கீழ வர்றது மேல போறதுக்கான ஒரு அர்த்தமாக தான் இருக்குங்க. அப்படி மேல போனாலும் மார்க்கெட் இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ்ல தான் திரும்ப ஃபாலோ ஆவதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீக் மந்த்லி நம்ம பார்க்குறப்போ ஓப்பன் ஈக்குவல் டூ லோங்கிற கான்செப்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போற மார்க்கெட் ப்ரீவியஸ் டே கேண்டில கூட ஒரு கேண்டில் கூட எடுக்காம போற வரைக்கும் நம்ம எப்போ ஒரு டே ப்ரீவியஸ் கேண்டில் லோ எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம கண்டினியூவாவே நம்ம வந்து அப் சைடு ஃபோக்கஸ் பண்ணணுங்க. இன்ட்ராடேக்கு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ டெய்லி பேஸ்ல என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் அப்படி இந்த வீக்ல நடந்ததுக்கு அப்புறம் ஒன் ஹவர்ல பாருங்க. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்ல நடந்து முடிஞ்சதை பேசிட்டு இருக்கோம். நான் மண்டே என்ன நடக்கலாங்கிறத நம்ம பேசுவோம். சரிங்களா? இப்ப பாருங்க, எல்லாமே நம்ம சார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி தாங்க பேசிட்டு இருக்கோம். மார்க்கெட் ஓப்பனே இங்க மேல ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட இந்த லோவ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சார் இந்த ஹைய வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல தான் மார்க்கெட் இருக்கிறாங்க. அப்போ அந்த கேப்ப ஃபுல் பண்ணுவாங்களாங்கிறத வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துடுவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. வீக்லில கேண்டில் எப்படி இருக்குது, டேல எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் 1 ஹவர்லயும் அப்ல தாங்க இருக்கும். அப்ப நம்ம இன்ட்ராடே பண்றவங்க நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸ்ல பார்ப்போங்க. சரிங்களா? அப்படிதானே? 5 மினிட்ஸ்ல பார்க்குறப்போ பாருங்க, கிளியரா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்ப பாருங்க 5 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் எப்போ லோ ட்ரெண்டா மாறும். இந்த லோவ கட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் லோவா மாறும். அப்படிதானே? அப்ப மார்க்கெட் இதுக்கு மேல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய செல் ஆஃப் காமிச்சிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் மூவ் போயிட்டு இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிட்டாங்க. சரிங்களா? மீன்ஸ் இந்த கேப்ப ஃபுல் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் மார்க்கெட் இப்ப நடந்திருக்குங்க. அப்ப மார்க்கெட்ல இப்ப என்ன நடக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டா, இந்த ஏரியால ஒரு பேஸ் ஆகிற மாதிரி ஆயிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு சைட்வேஸ் மாதிரி ஆயிருக்காங்களா? அப்ப இதுக்கு மேல மார்க்கெட் டிராவல் ஆகி போச்சுன்னா மறுபடியும் இந்த சப்ளைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப இந்த சப்ளை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா நமக்கு வந்து அப்படி இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தங்க. இன்கேஸ் நமக்கு இந்த ஏரியா கீழ ஓப்பன் ஆகி கீழ வந்துச்சுன்னா, நமக்கு வந்து இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து பவுன்ஸ் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு இங்க வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? அந்த ட்ரெண்ட் இருக்கிறனால நமக்கு இங்க இருந்து கூட மார்க்கெட் போகலாங்க. இப்படியும் போகலாம். சரிங்களா? இந்த மாரி கான்செப்ட் தான் நமக்கு இருக்குங்க. ஸோ இந்த வகையில நமக்கு வந்து ஸ்டில் வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். நமக்கு வந்து அடுத்து வந்து நமக்கு என்ன தேவைன்னா, மார்க்கெட்ல மண்டே என்ன மாரி நடக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம இத சொன்னோங்க. இத வச்சு நம்ம பார்க்குறப்போ பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன் நமக்கு தேவை. அப்படிதானங்க? ஸோ பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன் பார்த்துடுங்க. நீங்க பார்க்குறப்போ பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன் உங்களுக்கு நாளைக்கு என்ன இருக்கும்னாக்கி ஒரு நிமிஷங்க. இந்த வேல்யூஸ் 302ங்க. 24,302ங்கிற ஒரு வேல்யூஸ்க்கு மேல மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதுவே மார்க்கெட் 262 24,262 இந்த இந்த வேல்யூஸ் நாங்க குடுத்துருக்கோங்க. பார்த்துடுங்க. சரிங்களா? நோட் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த இதுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து கீழ வந்து இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு வந்து என்ன குடுத்துருக்கோம் 192ங்கிற ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சப்போர்ட் 1 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு கீழ லோயர்ல வச்சுச்சுன்னா சரிங்களா? அப்ப இதுக்கு மேல போறப்ப மார்க்கெட்ல வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆன நமக்கு வந்து 368ங்கிற ரெசிஸ்டன்ஸ் நோக்கி மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி ஸ்டேபிள் ஆச்சுன்னா மார்க்கெட் 422ங்கிற ரேஞ்சுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் R3ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 24,500ங்கிற ரவுண்ட் வேல்யூ இருக்குங்க. ஸோ அந்த ரவுண்ட் வேல்யூல போய் கண்டிப்பா மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அப்போ 24,500ங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு மார்க்கெட்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கூட அந்த இடத்துல சின்னதா ரிவர்சல் ஃபுல் பேக் ரிவர்சல் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் பேக் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணலாங்க. மார்க்கெட்ல கீழ வந்தா கண்டிப்பா அந்த மூவ் வந்து நமக்கு மேல போறதுக்கான மூவாங்க தான் இருக்குங்க. எப்போ மார்க்கெட் இந்த லோவையோ கட் பண்ணா மட்டும் தாங்க நமக்கு டவுன் சைடான ஃபோக்கஸே இருக்கணும். அப்ப நமக்கு கீழ ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க. S2 இருக்காங்க பாத்துடுங்க. 24,132 இந்த சோனுங்க. அப்ப 24,132 கீழ மார்க்கெட் போனா மட்டும் தாங்க நமக்கு ட்ரெண்ட் மாறும். அல்லாட்டி அது வரைக்கும் நமக்கு வந்து இங்க இருந்து கூட மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு நமக்கு 24,600 போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட்ல நமக்கு வந்து எஃப்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஷ் மார்க்கெட்ல ஃப்ரைடே வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால வந்து அது கூட நமக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மார்க்கெட்ல சின்னதா பாசிட்டிவ் சென்டிமென்ட்டா இருக்கும்போது மார்க்கெட் கூட மூவ் ஆகலாம். என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, மார்க்கெட்ல நமக்கு வந்து விக்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க. மூவ்மெண்ட்ட வந்து அப் சைட்ல போனாலும் அவங்க வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்ட வச்சிருக்காங்க. பெருசா மூவ் குடுக்க முடியாம வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ, அதனால மார்க்கெட்ல மூவ்மெண்ட்ட பெருசா குடுத்தாலும், பிரீமியம் பெருசா குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதாங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்மட்ட சார்ட் இத பார்த்துட்டுங்க. அடுத்து கன்டினியூவா நம்ம வந்து இப்ப ஆப்ஷன் பிரீமியத்த பத்தி பார்த்துருவோங்க. ஆப்ஷன் பிரீமியம் வந்து நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து 132 குடுத்திருந்தோங்க. அந்த 132 எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத நான் லைட்டா காமிச்சிட்டேங்க. உங்களுக்கு வந்து கிளியரா உங்களுக்கு அது இருந்திருக்குங்க. அப்ப அதனால தான் சொல்றேங்க. மார்க்கெட்ல 132 மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்க எங்க ஓப்பன் ஆனாங்கன்னு லாஸ்ட் வொர்க்கிங் டேல நமக்கு 350ங்கிற ஒரு பிரைஸ்ல ஓப்பன் ஆனாங்க. 350 வச்சிருக்கேங்க. ஓகேங்க பார்த்துடுங்க. ஸோ 350 காலையும் போட்டு நம்ம வச்சிருந்தோம்னாக்கி ஓகே. முன்னக்கூட்டியே எடுத்து வச்சிருக்கலாம். ஒரு நிமிஷங்க அப்படி பாருங்க. டிலே ஆகாது. சார்ட். ஓகேங்க. பார்த்துக்கிடுங்க. ஸோ நமக்கு வந்து
அந்த வேல்யூஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமா இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்ல 350ங்கிற ரேஞ்ச் மார்க்கெட் மேல ஓப்பன் பண்ண அவ்வளோ பெரிய கேப்பபிள ஓப்பன் பண்ண பிறகு கூட, ஸோ நமக்கு வந்து அந்த 132ங்கிற வேல்யூஸ்க்கு மேல மார்க்கெட் போக முடியல. 104ங்கிற சப்போர்ட் தான் நமக்கு வந்து அடுத்த கீழ சப்போர்ட்டா இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, இவங்க வந்து ஓப்பன் ஆனதே அந்த 132 கீழ இந்த 132 கீழ ஓப்பன் ஆகி சப்போர்ட்ல தான் மார்க்கெட் வந்து அதுக்கு கீழ போயிட்டாங்க. அப்ப மார்க்கெட்ல நமக்கு லாஸ்ட்ல இந்த இத பார்க்குறப்ப நம்ம வந்து கால் சைடும், புட் சைடும் யாருமே எந்த பக்கம் டைரக்ஷன் கிளியரா குடுக்கல. மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டா இருந்துச்சுங்க. சரிங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறனால புட் சைடுல யாராவது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு பிரீமியம் நீங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வின் பண்ணியிருக்க முடியுங்க. அதனால இந்த டைரக்ஷன் எங்க யார் யார் இருக்காங்களோ அந்த டேல மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணாலே நமக்கு வந்து நம்ம லாஸஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில நமக்கு வந்து மண்டே நமக்கு வந்து இப்ப பிரீமியம் வேல்யூ வந்து என்னன்னாக்கி ரூ. 92 ரூ. 92ங்கிறது கம்மியா இருக்குங்கன்னு பார்க்காதங்க. விக்ஸ் ரேஞ்சும் கம்மியா இருக்கு. பிரீமியம் கால்குலேஷனும் கம்மியா இருக்கு. ஸோ அதனால ரூ. 92ங்கிற ரேஞ்ச் இருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த ரூ. 92ங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட்ல மண்டே ஓப்பன் ஆகுறப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எந்த பக்கம் ஓப்பன் பண்றாங்களோ, எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் 24,300ங்கிற ரேஞ்சில ஓப்பன் ஆச்சுன்னா, அந்த 300ல காலையும் புட்டையும் பாருங்க. யாரு ரூ. 92க்கு மேல இருக்கிறாங்க, யாரு ரூ. 64 ரேஞ்சில இருக்காங்க, யாரு ரூ. 120 ரேஞ்சில இருக்காங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் சின்ன ஒரு அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க. 5 டூ 10 மினிட்ஸ் பாருங்க. ஒரு கேண்டில் அந்த வேல்யூக்கு மேல எந்த டச்சும் இல்லாம செட்டில் ஆகுறாங்களான்னு பாருங்க. அப்படி செட்டில் ஆனா அவங்க அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரூ. 92க்கு மேல அவங்க இருந்தாக்கி அவங்க ரூ. 120க்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகங்க. சரிங்களா? இந்த மாரி தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணுங்க. ஸோ இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்காக நீங்க எடுத்து கூட நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி ஒர்க் ஆகுதுங்க பாருங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு புரியாம இருந்தாலோ, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போங்க.